கிச்சடி ரெடி. ஆவி பறக்க பறக்க சாப்பாடு, அப்புறம் கபாப். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ வந்துட்டு ரொம்ப கோல்டா இருக்கு, எங்க போனாலுமே ஜுரமா இருக்கு, எங்க வீட்லயும் எல்லாருக்குமே கோல்டா இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரைஸ் பண்ணலாம், 1 pot ரைஸ் பண்ணிடலாம் சீக்கிரமா முடிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டயர்டா ஃபீல் ஆச்சு. அண்ட் என்ன ரைஸ் இன்னைக்கு வெரைட்டி பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சடி தான். மூங் தால் போட்டு கொஞ்சம் மிளகெல்லாம் போட்டு கிச்சடி பண்ண போறோம். நல்லா கொஞ்சம் வெரையா பண்ண போறோம், குழன்னு பண்ணாம வெரையா பண்ண போறோம். அதுதாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. அதுக்கு தொட்டுக்க நல்லா ஒரு காரசாரமான ஒரு கபாப் தான். அது ஒரு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப யம்மியா இருக்கும். ரைத்தெல்லாம் வச்சுக்கலாம், கோல்டா இருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கபாப் தொட்டுக்க வச்சுக்கலான்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிச்சடி பண்றதுக்கு முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுறது, நான் என்னோட ஸ்டைல்ல ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல, 1/2 லெமன், சீரகமும் மிளகு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பட்டை ஒரு ஸ்டாரு, 3 லவங்கம், 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா கல்பாசி, அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதுக்கு கம்மியா கொத்தமல்லி கொஞ்சோண்டு இருந்தா போதும். இவ்வளவுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ஒரு இந்த கையில எவ்வளோ வருமோ அவ்வளோ புதினா. ஸோ இது எல்லாமே ஆயிட்ட பிறகு மூங் தால் வந்துட்டு கொஞ்சமா எடுத்திருக்கேன். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 1/2 கப் இருக்கும். ஜீரக சம்பா அரிசி 1 கிளாஸ். இவ்வளவுதாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நம்ம நெய்யும் போடுவோம், அதனால நம்மளுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். என்ன ஜெய்துமா, பசிக்குதா? ஜெய்துக்கு கோல்டு நல்லா ஆயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு பிடிச்சிருக்கு, நல்லா தூங்கி எழுந்துச்சான். பெப்பர் எல்லாம் போட்டு பண்றதுனால இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், உங்க தொண்டைக்கு எதமா இருக்கும். ஏன்னா மூங் தால் கொஞ்சம் கோல்டு, அதனால நம்ம பெப்பர் போட்டிருக்கோம், ஹோல் பெப்பர். இப்போ ஒரு ஐட்டமா நம்ம போட்டுக்கலாம். கல்பாசி இதெல்லாமே போடும் போது நம்மளுக்கு கிச்சடி வந்து நல்ல சூப்பர் அரோமா இருக்கும். அப்புறம் சீரகம் எல்லாம் போட்டு அது வதங்கும் போதே நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஸ்மெல்லு. ஸோ இதெல்லாம் இப்பவே நம்ம வந்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, என்னோட ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பொரியட்டோங்க. இது லஞ்ச் பாக்ஸ் கூட சூப்பரா இருக்குங்க. இந்த டிஷ் நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஹாட் பேக் இருந்தா ஹாட் பேக்ல போட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு சின்ன முட்டை அவிச்சு வச்சா கூட சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா ரைத்தாவோட நல்லா இருக்கும். இல்ல நீங்க கபாப் இருந்தா கூட கபாப்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பொரிட்டோம். குவிக்கா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள செஞ்சிடலாம் சாப்பாடு. இல்ல உங்களுக்கு இந்த கரம் மசாலாலாம் ஃபுல்லா போட்டா வாயில வரும், பல்லுல அடிப்படும்னா நீங்க அரைச்சு வச்சிருக்கிற கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். இந்த டைம்ல வந்துட்டு நான் டொமேட்டோ சேர்க்கிறேன், புதினா கொத்தமல்லியும் சேர்த்துறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா போட்டதுனால கீழே பிடிச்சிக்கோ, அதனால. இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு நான் எப்பவுமே போட்டுடுறேன் தேவையான அளவு. கழுவுன மூங் தால், இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மறுபடியும். ஓகே, நல்ல அரோமா வருது. டொமேட்டோலாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. 2 காலா ஊற்றிக்கலாம், ஏன்னா மூங் தாலும் இருக்கு இல்லைங்களா.
நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு லெமன், ஹாஃப் லெமன் போட்டுட்டோம். ஒரு பச்சை மிளகாய், அரிசி சேர்த்துடலாம். ஒரே ஒரு விசில் வரணும், அதுக்கப்புறமா நம்ம தம்ல விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன். இப்போ நல்லா ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்துச்சுங்க. இந்த டைம்ல நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த கேஸ் எல்லாமே கம்மி ஆயிட்ட பிறகு இந்த சவுண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆயிட்ட பிறகு நம்ம இதை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு கடாய் வச்சிருவோம். அதுல வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா கபாப் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜெய்துக்கு கபாப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கபாப்ல வந்து சாப்பாடு சாப்பிட்டுடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கபாப் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 4 தான் பொரிக்கிறேன் ஜெய்துக்காக. தம்மும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திறந்து பார்த்தாக்கா நம்மளோட கிச்சடி ரெடி. இப்போ நம்ம வந்துட்டு லைட்டாக அப்படியே இது பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டாலே போதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜீரக சம்பா அரிசி நல்லா வெந்துடும். ஸோ அதனால குக்கர்ன்றதுனால நல்லா சூப்பராகிடும். ஸோ இவ்வளோதாங்க டிஷ். ஈஸியாக குக்கர்லேயே சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சர்விங் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரியே தாங்க, ரொம்ப சூப்பரா டெலிஷியஸா நம்மளுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வர வரையான சாப்பாடு செம்ம சூப்பரா இருக்குங்க. பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சாப்பாடு. செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆவி பறக்க பறக்க சாப்பாடு, அப்புறம் கபாப்.